புத்தாடைய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அரவிந்த் மேனன்றவர் சாதாரண ஆள் கிடையாது. அரவிந்த் மேனன் மத்திய பிரதேசத்தில் பாஜக தொடர்ந்து ஜெயிக்குது. அரவிந்த் மேனன் முழுக்க முழுக்க இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணுறாரு. அண்ணாமலை ஃபாரினுக்கு அனுப்பப்படுறாரு. அனுப்பி விடும்போது அரவிந்த் மேனன் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறாரு. அண்ணாமலை இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிச்சிருக்கு. ஜெயிக்காத அண்ணாமலை எவ்வளோ சேர்த்துருக்காரு, அவரோட யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, எப்படிலாம் பணம் சேர்த்தாங்க. ஆருத்ரா அப்படின்னு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியோடைய ஃப்ராடில் சம்மந்தப்பட்டவங்க ஆர்கே சுரேஷ், ஹரீஷ், இவங்க 2 பேரையும் பாஜகவுக்குள்ள அனுமதிச்சது யாரு? ஷீலா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையுடைய மனைவி நிறைய போகஸ் கம்பெனிகளை வச்சு நிறைய பணத்தை ரோல் பண்றாங்க அப்படின்றதும் அரவிந்த் மேனனோட ரிப்போர்ட். இந்த எல்லாமே ரிப்போர்ட்டா அமித்ஷாக்கு போயிருக்காங்க. அண்ணாமலைக்கு முழுக்க முழுக்க துரைமுருகன், நேரு, பிரிக்ஸை நடத்தக்கூடிய செந்தில் என்பவருக்கு ரொம்ப நெருக்கம் சக்கரபாணின்னு ஒரு அமைச்சர். அந்த நிலத்தை லட்சக்கணக்கான ரூபாய் நிலம் என்ன கோடிக்கணக்கான ரூபாய் நிலத்தை பதிவு பண்ணது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி. இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு உதவுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போக இன்கம் டாக்ஸ் ரைடு செந்தில் மேல பாயுது. இது எல்லாமே அமித்ஷாவோட ஒரு மீட்டிங்ல மாநில தலைவர்கள் எல்லாரும் போயிட்டு அண்ணாமலையோடைய ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காம ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டார் அண்ணாமலைன்னு கொடுத்த புகாரோட எதிர்வினைவு, விசாரணை, இன்கம் டாக்ஸ் ரெய்டு இதெல்லாம் பாஞ்சி போகத்தான் அண்ணாமலை மாற்றப்படுவார். அண்ணாமலையுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரமா அவர் வச்சிருக்கிறது அனி ட்ராப் வீடியோஸ் நிறைய வச்சிருக்காரு. பல தலைவர்களோட அனி ட்ராப் வீடியோஸ் வச்சிருக்காரு. அதில் தேசிய தலைவர் சந்தோஷ்லேருந்து இங்கே வரைக்கும் இருக்கு. இப்போ நிறைவாக இப்போ இந்த 2 ரிப்போர்ட்டுகள்லாம் போயிருக்கு. இப்போ டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்க? ஸோ த சேலஞ்ச் டு அண்ணாமலை இஸ், நீ இந்த அனி ட்ராப் கினி ட்ராப்லாம் வச்சு விளையாடாத, அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், ரைட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா பிச்சு எடுத்துரும் அண்ணாமலையை. அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரு. அவருக்கு அவரை பற்றின ரிப்போர்ட் அரவிந்த் மேனன் ஆகட்டும், தமிழிசை சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. மூத்த தலைவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2024 தேர்தல் தோல்விக்கு மாநில தலைவருடைய செயல்பாடுகள் தான் காரணங்கிற மாதிரி தான் அமித்ஷாக்கு ரிப்போர்ட் போயிருக்குங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது. உண்மையிலேயே அண்ணாமலை மாற்றப்படக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்காரா? அதுக்கு டிஃபென்ஸ் அவருக்கு நெருக்கமான ஒரு பத்திரிகையாளர் கொடுத்துருக்காரு. அந்த டிஃபென்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுச்சு. அதை பார்த்து உஷாரான அண்ணாமலை தான் அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை கழட்டி விடுறதுக்கு அவர் எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டாரு. அதிமுக துரோகம் பண்ணிட்டு போச்சு அப்படின்னு அவருடைய விளக்கத்தை அந்த பத்திரிகையாளர் மூலமா அண்ணாமலை அவர் சைடில் அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு விளக்கத்தை சொல்றாரு மீடியாவுக்கு. அந்த பத்திரிகையாளர் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரு இந்த விளக்கத்தை மீடியாக்கள்ல பேசுறாரு, ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு சூழல் என்பது இப்போ உருவாயிருக்கு. இப்போ நீங்க சொன்ன அரவிந்த் மேனன்றவர் சாதாரண ஆள் கிடையாது. அரவிந்த் மேனன் மத்திய பிரதேசத்தில் பாஜக தொடர்ந்து ஜெயிக்குது. அந்த மத்திய பிரதேசத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் கேசவ விநாயகம் மாதிரி ஆர்கனைசிங் செக்ரட்டரியா 10 வருஷம் இருந்தவர் அரவிந்த் மேனன், மலையாளி. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இன்னைக்கு ஆட்சிக்கு திரும்ப வந்திருக்கு பாஜக. அந்த அந்த வெற்றிக்கும் பல விதங்களில் பொறுப்பானவர் அரவிந்த் மேனன். ஒரு 90 தொகுதியை எடுத்து அவர் ஒர்க் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அரவிந்த் மேனன் இட் இஸ் நாட் அ ஈஸி எக்ஸாம்பிள் டு ஹேண்டில். அரவிந்த் மேனன் முழுக்க முழுக்க இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணுறாரு. அண்ணாமலை ஃபாரினுக்கு அனுப்பப்படுறாரு. அது யார் வேணா போய் படிக்கலாம் அந்த படிப்பை. அந்த படிப்பை நீ போய் படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. நான் அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடும்போது அரவிந்த் மேனன் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறாரு. ஃபுல்லாக எல்லாத்தையும் டிப் டு டோ ஸ்டடி பண்ணுறாரு. அதாவது அண்ணாமலை இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிச்சதில்லை.
ஜெயிக்காத அண்ணாமலை எவ்வளோ சேர்த்துருக்கார், அவரோட யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, எப்படிலாம் பணம் சேர்த்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோடி கபடி லீக்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பணம் வந்தது. ஆருத்ரா அப்படின்னு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியோடைய ஃப்ராடில் வந்து சம்மந்தப்பட்டவங்க ஆர்கே சுரேஷ், ஹரீஷ் 2 பேரும் வந்து பாஜக நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஆர்கே சுரேஷ் வந்து ஓப்பனாகவே அவர் வந்து பாஜக நிர்வாகியாக அறிமுகப்படுத்தப்பட்டு அவருடைய செயல்பாடு, இவங்க 2 பேரையும் பாஜகவுக்குள்ளே அனுமதித்தது யார் அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போது கேசவ விநாயகம் மட்டும் இல்லை, அமர் பிரசாத் ரெட்டி, இது ஒரு டீம் ஃபுல்லாக இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து கம்ப்ளீட்டாக எல்லாரையும் மிரட்டுறாங்க. அமலாக்கத்துறை பேரை வச்சு மிரட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ் பேரை வச்சு மிரட்டுறாங்க, எல்லார் பேரை வச்சு மிரட்டுறாங்க. இவங்க சொல்கிற இடத்துக்கெல்லாம் அமலாக்கத்துறை போகும் அப்படின்றது வந்து செந்தில் பாலாஜி வந்து எடப்பாடி போட்ட ஒரு வழக்கில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஒரு முறைகேடில் செந்தில் பாலாஜியோடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 300 கோடி 400 கோடி 500 கோடி இருக்குதுன்னு ஊடகங்களில் காசு கொடுத்து பிரச்சாரம் செய்த ஒரு நபர் சொன்ன தகவல் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு ரெய்டு போய் அவரை வந்து அந்த கேஸில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடு வழக்கில் இப்போ திமுக மந்திரியாக இருக்கும்போது அவரை வந்து கைது பண்ணுறாங்க. அவரோட கைது என்பது வந்து அண்ணாமலைக்கு கவுண்டர் பெல்ட்டில் இருந்த திமுகவுடைய ஒரு சேலஞ்சை வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அது அமைஞ்சுது. அந்த செந்தில் பாலாஜியோடைய கைது வந்து ஒரு பூஸ்டாக வந்துருச்சு. அண்ணாமலை சொன்னால் எதுவும் நடக்கும்னு. அப்போ தமிழகத்தில் இருக்க எல்லாரும் காசை கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அண்ணாமலையார் பிரிக்ஸ்ன்னு ஒரு ஃபேக்ட்ரி வந்து இவர் ஆரம்பிக்கிறார். அங்கே வந்து செந்தில்னு ஒருத்தன், சிவகுமார்னு இவருடைய மச்சான், இவரோட மாமனார் அகிலாவுடைய அப்பா, இவங்க எல்லாருமே வந்து அதுக்குள்ளே வராங்க. இவங்க வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அதாவது அங்கேயே வந்து ஒரு கருங்கல் குவாரி நடத்துகிறாங்க, அங்கேயே வந்து ஒரு செம்மண் குவாரி நடத்துகிறாங்க. இந்த 2த்தையும் வந்து துரைமுருகன் வந்து கனிம வளத்துறை அமைச்சர் அடிப்படையில் அலோவ் பண்ணுறாரு. 2த்தையுமே அலோவ் பண்ணுறாரு. அந்த செங்கல் தயாரிப்பதற்கான மண் வந்து தமிழகத்தில் மணல் சப்ளை பண்ணக்கூடிய கரிகாலன் அப்படின்றவர் வந்து 50 கோடி ரூபாய் அளவுக்கு சப்ளை பண்ணுறார். அந்த மணலை, களிமண்ணை சப்ளை பண்ணுறாரு. இவங்க உக்ரைன்லேருந்து ஒரு எந்திரத்தை, செங்கல் தயாரிக்கும் எந்திரத்தை மத்திய அரசுக்கு தெரியாமல் கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. அப்போது இது எல்லாமே ரிப்போர்ட்டாக அமித்ஷா இது எல்லாமே ரிப்போர்ட்டாக அமித்ஷாவுக்கு போகுது. அகிலா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையுடைய மனைவி வந்து நிறைய போகஸ் கம்பெனிகளை வச்சு நிறைய பணத்தை ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதும் அரவிந்த் மேனனோட ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு போகுது. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, கோவையில் அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு ஹோட்டலோட முதலாளி வந்து பன்னுக்கு வரி போடுறீங்க, க்ரீமுக்கு வரி போடுறீங்க, அதுக்கு வரி போடுறீங்க, இதுக்கு வரி போடுறீங்கன்னு நகைச்சுவையாக பேசுகிறார். அது பேச்சு வந்து பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பிரபலமாகுது. ஆனவுடனே அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேளுன்னு கேட்க வைக்கிறாங்க. யார்? வானதியும் நிர்மலாவும். இதை வந்து லண்டனுக்கு போனால் அண்ணாமலை வந்து கண்டிக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு கோவை தொகுதியில் போட்டி போடும்பொழுது அவருக்கு தொழிலதிபர்கள் வந்து பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறாங்க. அதற்காக அவர் கண்டிக்கிறார். இந்த சினாரியோ இப்படி வரும்பொழுது அண்ணாமலைக்கு முழுக்க துரைமுருகன், நேரு, அந்த பிரிக்ஸை நடத்தக்கூடிய செந்தில் என்பவருக்கு ரொம்ப நெருக்கம் வந்து சக்கரபாணின்னு ஒரு அமைச்சர். அந்த நிலத்தை வந்து லட்சக்கணக்கான ரூபாய் நிலம் என்ன கோடிக்கணக்கான ரூபாய் நிலத்தை வந்து பதிவு பண்ணது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி. இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு உதவுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போக, இந்த அன்னபூர்ணா சம்பவமும் சேர இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்து செந்தில் மேலே பாயுது. அந்த அண்ணாமலையார் பிரிக்ஸ் மேலே இன்கம் டேக்ஸ் ரெய்டு பாயுது. அப்படியே சிவகுமார் மேலே பாயுது. அப்படியே அண்ணாமலையுடைய மனைவியுடைய அப்பா அவர் மேலேயும் பாயுது. எல்லார் மேலேயும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு பாயுது. இந்த சூழ்நிலையில் தான் இவர் திரும்பி வராரு. அண்ணாமலை வந்து ஃபாரின்லேருந்து திரும்பி வராரு. ஃபாரின்லேருந்து திரும்பி வந்த உடனே
இவர் ஃபாரின்ல இருக்கும்போதே அதிமுக வந்து கடந்த முறை 20% வாக்கு எடுத்தது, இந்த முறை 16% வாக்குகள் தான் பெறும் அப்படின்னு அதிமுகவுக்கு எதிராக பேசினவர் இங்கே வந்தவுடனே சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குன்னொன்னே எனக்கும் பர்சனலாக அதிமுகவுக்கும் எந்த தகராறு இல்லை, கட்சி மேலிட முடிவெடுத்தால் நான் பண்ணிடுவேன்னு மாறுறார். இதெல்லாமே வந்து அமித்ஷாவோட ஒரு மீட்டிங்கில் மாநில தலைவர்கள் எல்லாரும் போய், அரவிந்த் மேனன் மட்டும் கிடையாது, மாநில தலைவர்கள் எல்லாரும் போயிட்டு அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டீஸில் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காமல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டார் அண்ணாமலைன்னு கொடுத்த புகாரோட எதிர்வினைவு, விசாரணை, இன்கம் டேக்ஸ் ரெய்டு இதெல்லாம் பாஞ்சி போகத்தான் அண்ணாமலை மாற்றப்படுவார் என்கிற பிம்பம் எழுந்திருக்கு. ஆனால் என்னன்னா 2024 தேர்தலில் அவர் அண்ணாமலை தலைமையில் அமைச்ச கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகளை வாங்குது. அதிமுக கூட்டணி அதை விட ஒரு 1% தான் வாங்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த கூட்டணி வளர்ந்துருக்கு, அதுக்கு அண்ணாமலையோடைய அந்த கூட்டணி வியூகம் கை கொடுத்துருக்குங்கிற பாசிட்டிவ் ரிப்போர்ட் அமித்ஷா பார்க்க மாட்டாரா? பாசிட்டிவ் ரிப்போர்ட்டு பார்க்கலாம்பா தம்பி. இப்போது சாதா கரண்டினா எப்படி வேணா வீசலாம், பருப்பு இருக்கிற கரண்டியை பார்த்து தான் வீச முடியும் உள்ள, ஏன்னா பருப்பு இருக்குது. இப்போது அதிமுகவுக்கு ஒரு 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க அங்கே. அவங்க வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய பில்லு இருக்கு இல்லைங்களா, மசோதாக்கள், அது வக்ஃபு வாரிய மசோதாவாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவாக இருக்கட்டும், அதை நிறைவேற்றுவதுக்கு அவங்களுடைய ஆதரவு என்பது தேவை, ரைட்டுங்களா. இப்போது பாஜக கூட்டணியில் போன முறை பாமக இருந்தது, அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருந்தது, அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, எடப்பாடி 10.5% கொண்டு வந்துட்டார், அதை எதிர்த்த ஒரு பெரிய சாதிய கட்டமைப்பே தென் மாவட்டங்கள் இருந்தது. அவங்கெல்லாம் வந்து முக்குளத்தோர்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்து முழுக்க எடப்பாடிக்கு எதிராக வாக்களித்தது தான் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பெற்ற பெருவாரியான வாக்குகள். அதே மாதிரி திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் பெற்ற வாக்குகள், தேனியில் வந்து டிடிவி பெற்ற வாக்குகள், வேலூரில் ஏசிஎஸ் பெற்ற வாக்குகள், தர்மபுரியில் வந்து சௌமியா அன்புமணி பெற்ற வாக்குகள், மற்றும் முருகன் மாதிரி இதர பிளேயர்ஸ் எல்லார் பிளேயரையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18% வருது. இந்த 18% லிவரேஜ் வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே தமிழிசை தலைவராக இருக்கும்போதே பிஜேபி வந்து 18% மட்டும் பெறல, 2 எம்பிக்களையும் வாங்கியிருக்கு. அன்புமணியும் பொன் ராதாகிருஷ்ணன் 2 எம்பிக்களையும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. இப்போ அண்ணாமலை சொல்கிறது கேஸ் பலூன். இப்போ சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொல்கிற மாதிரி தனித்து கூட்டணின்னு போனால் டிஎம்கே கேக் வாக், ரைட்டா, 5 இருக்கிறது 6வது முன்னணியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6வது முன்னணியாக போனீங்கன்னா டிஎம்கே கேக் வாக். டிஎம்கே கேக் வாக்குன்றதை விட ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பாஜக என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டு அதோட என்டிஏ கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு அசம்பிளன்ஸுக்கு போனாங்கன்னா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். ஏன்னா போன தடவை 75 தொகுதிகளை ஜெயிச்ச அதிமுக 50 தொகுதிகளை டிடிவி தினகரனால் இழந்தது, அமமுகவால் இழந்தது. 75 50 எவ்வளோ, 125, ரைட்டா, இன்னும் கொஞ்சம் எம்பி தான் நீங்க சொல்ற மாதிரி. ஸோ அதைத்தான் பாஜக ஏம் பண்ணுது. ஆனா அதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கணும்ல, அவர் கூட்டணியே அண்ணாமலை வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் அதிமுகவுக்கு தனிப்பட்ட பகை இல்லைன்னு சொல்ற அண்ணாமலை, ஆனா எடப்பாடி பார்த்தா பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறதுல நாங்கள் இப்பவும் உறுதியா இருக்கோம், கூட்டணி இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ அண்ணாமலை அடுத்த லெவலுக்கு தானே யோசிக்கணும், அவர் அப்படி தானே யோசிக்கிறாரு. கண்டிப்பா அப்படிதான் யோசிக்கணும், அப்படிதான் யோசிக்க வைப்பாங்க அப்படின்றது கரெக்டு தான். ஆனால் அண்ணாமலையுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரமாக அவர் வச்சிருக்கிறது அனி ட்ராப் வீடியோஸ் நிறைய வச்சுருக்காரு. பல தலைவர்களோட அனி ட்ராப் வீடியோஸை வந்து வச்சுருக்காரு. அதில் வந்து தேசிய தலைவர் சந்தோஷ்லேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அந்த வச்சு தான் அவர் வந்து தன் பதவியை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுறாரு. இப்போ எடப்பாடி வந்து அதுக்கு ஒத்துக்கலைன்றதுனால தான் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர் தான் அவருடைய சம்பந்தி ராமலிங்கம். அவருடைய வீடுகளில் 26 இடங்களில் இப்போ ரெய்டு போயிட்டுருக்கு. அவர் வந்து ஏற்கனவே எடப்பாடி அந்த 2000 ரூபாய் நோட்டு மாற்றுற டைமில் எடப்பாடி வந்து பாஜகவுக்குள்ளே வராத அந்த டைமில், ரைட்டுங்களா, நம்ம சேகர் ரெட்டிலாம் மாட்டினாங்களே அந்த டைமில் வந்து அவர் வீட்டை ரெய்டு பண்ணி கர்நாடகாவில் பெரிய அளவுக்கு ரெய்டு பண்ணி எடப்பாடியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது சசிகலா வந்து எடப்பாடியை சிஎம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு
கேட்கும்போது நீயாவது ஒழுங்காக இருப்பியா, உன்னையும் மாட்டிடுவாங்க அமலாக்கத்துறையிலன்னு. அப்போ அவர் சொல்கிறார், அம்மா என்னையும் மாட்டிட்டாங்கம்மா, என் சம்மந்தியை ஏற்கனவே பிடிச்சிட்டாங்கம்மா, அவர் மேலே கேஸ்லாம் போட்டிருக்காங்கம்மா. அதுதான் வந்து எடப்பாடியை பாஜகவுக்கு அப்பவுமே கொண்டு வந்தது. இப்போ அதே அஸ்திரத்தை இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பேரலாக தான் வரும். ஆனா திரும்பவும் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சாலும் திமுகவுக்கு வெற்றி ரொம்ப எளிமையா கிடைச்சிரும்ல. அதிமுக கிட்டத்தட்ட அது ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது தானே உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் வைக்கிற ஒரு பார்வையா இருக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி எப்படி அந்த கால் எடுப்பாரு? அதாவது சூசைடல் அட்டெம்ப்ட்ன்ற சென்ஸ் வந்து நீங்கள் வந்து சூசைடல் அட்டெம்ப்ட்ன்றது உங்களுக்கு வேற வழி இல்லை. நோ அதர் வே. ஓகே, நோ அதர் வே. உங்கள் மேலே நீங்கள் வந்து சுத்த சுயம் பிரகாசமாக இருந்தால் நீங்கள் நெருப்பாற்றில் நீந்தி கூட சிதம்பரம் நடராஜனை தரிசிக்கலாம், நந்தனார் மாதிரி. நீங்கள் சுத்த சுயம் பிரகாசத்தில் உடம்பு ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றினுக்கிறீங்க, நீங்கள் நெருப்பு பக்கத்தில் போனால் என்ன ஆகும்? செத்து போயிடுவீங்க. ஆனா எடப்பாடி வந்து திமுக கூட்டணி உடையும், அங்கிருந்து சில கட்சிகள் இப்ப சிபிஎம் வந்து சில அதிருப்திகளை வெளிப்படுத்துறாங்க, விசிகா ஆல்ரெடி ஒரு முரண்ல இருக்கு, அங்கிருந்து சில கட்சிகள் வருவாங்க, விஜய் இருக்காரு, விஜய் அதிமுக விமர்சிக்க மாட்டாரு, அவரும் நம்ம கூட கூட்டணி வரலாம், இப்படி ஒரு அலையன்ஸ் அவர் ஃபார்ம் பண்ண முயற்சிக்கலாம்ல பாஜகவை தவிர்த்து. பாஜகவை தவிர்த்து அப்படி ஒரு அலையன்ஸுக்கு தான் அவர் முயற்சி பண்ணுறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஜய் வந்து நேற்று கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, கவர்னரும் திமுகவும் சேர்ந்து இது வந்து ஏதோ ஒரு சதி மாதிரி அப்படின்றது விஜயோட ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது அதிமுகவும் வரவேற்றுது. ஆனால் இன்றைக்கி ரெய்டு ராமலிங்கம் வீட்டில் இல்லை, இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு எடப்பாடி போகல சார், வீட்டில் உட்காந்து சம்மந்தியோட விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதான் சொன்னேன், நீங்கள் நெருப்பின் அழுகுன மாம்பழம்னா ஈ உட்கார சார், நெருப்பில் வந்து ஈ உட்காராது. அதே மாதிரி நீங்கள் வந்து பெட்ரோல் ஊற்றப்படாத ஒரு ஆளாக இருந்தால், உங்கள் கையில் பெட்ரோல் இல்லை என்றால் நீங்கள் நெருப்பில் போகலாம், ரைட்டா? ஆனால் ரெய்டுன்றது, தாக்குதல்ன்றது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பாத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா, ஏற்கனவே சேலம் இளங்கோவன் வீட்டில் ரெய்டு. ஒன்றும் இல்லை சார், கொடநாட்டில் மத்திய அரசு நினச்சதுன்னா 30 ஃபோன் கால்ஸ் தான். அந்த டீட்டெயில்ஸை ட்ராய் வச்சுக்கிட்டு இருக்கு. ட்ராய் வந்து அந்த 30 ஃபோன் கால்ஸோட டீட்டெயிலை ரிலீஸ் பண்ணோன்னா 3 கோடி ரூபா தேவைன்னு சொல்லி சேலம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. ஒரு பிட்டை போட்டால் போதும். 30 ஃபோன் காலில் எடப்பாடியோட ஃபோனும் அதில் இருக்குது, ட்ரேசிங்கில் இருக்குது. நான் ஃபுல்லாக சொல்ல, ட்ரேசிங்கில் இருக்குது. ஒருவேளை அதுக்குள்ளேருந்து வரலாம், பல பூகம்பங்கள் வரலாம். மத்திய அரசுன்றது ஒரு மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. அதுக்கு பயந்து தான் சார் அதிமுக நடந்திருக்கு. எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்திக்கு பயந்து தான் நடந்தார். ஜெயலலிதா வந்து ராஜீவ்காந்தியோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் போனாங்க, ரைட்டா? சென்னாரெட்டி எதிர்ப்பு என்பது வேறன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் போனாங்க. எடப்பாடி வந்து முழுக்க முழுக்க பாஜக தயவோடு தான் 4.5 வருஷம் ஆட்சியை நடத்தினார், ரைட்டா? அதுக்கு ஓபிஎஸ் காரணம்னு சொல்கிறார். ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லை, ரைட்டா? ஓபிஎஸ்க்கு இன்றைக்கும் ஒன்றும் இல்லை. அவர் குருமூர்த்தியை நம்பி ஏமாந்தவர். அவர் அதில் ஒரு பிரகஸ்பதி தான் ஓபிஎஸ், அவ்வளோதான் ஓபிஎஸ். அது தாண்டி ஒன்றும் இல்லை. ஸோ அதிமுகவில் வந்து மத்தியில் ஆளும் கட்சி. ஸோ அதிமுகவுக்கு அது தொடர்ச்சியாக இருக்குது, அவங்க தப்பிக்க முடியாது அதுலேருந்து. இப்போ நிறைவாக வந்து இப்போ இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுகள்லாம் போயிருக்கு. இப்போ டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்க? அண்ணாமலைக்கு வந்து என்ன ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து, நீ வந்து என்ன ஆப்ஷன்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை வந்து பலமாக நம்புறது அவர் கையில் இருக்க அனி ட்ராப் வீடியோக்களை தான் நம்புகிறாரு. அது வச்சு பாஜகவோட பேரை வந்து அவர் கெடுத்துடுவார் அப்படின்றது அவருடைய பலம். பலவீனம் வந்து இந்த மாதிரி சொத்து சேர்த்தது, அவர் மேலே வரக்கூடிய புகார்கள், இந்த விஷயங்கள், கட்சியில் ஒத்துமை இல்லாதது, அவர் போகிறது. ஒரு விழாவில் கேடி ராகவன் மேலே வந்து அனி ட்ராப் வீடியோ வந்து கேடி ராகவன் வந்து அசிங்கப்பட்டார், ரைட்டா? அந்த கேடி ராகவன் பிஎல் சந்தோஷ்ன்றவர் பக்கத்தில் நின்று, இடதுபுறம் பிஎல் கேடி ராகவன், வலதுபுறம் அண்ணாமலை, இந்த சைடில் பாண்டே, இன்னும் சில பத்திரிகையாளர்கள் பாக்கி மாதிரி ஆட்கள்லாம் நின்று ஒரு ஃபோட்டோ வெளியில் வருது. அப்போது ப்ளே எங்கே இருக்குது பாருங்கள், கேடி ராகவன் கையில் இருக்குது ப்ளே. நீங்கள் அசிங்கப்படுத்தினால்தான். ஸோ த சேலஞ்ச் டு அண்ணாமலை ஈஸ், நீ இந்த அனி ட்ராப் கினி ட்ராப்லாம் வச்சு விளையாடாத, அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், ரைட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா பிச்சை எடுத்துருவோம், அண்ணாமலையை உரிச்சு கண்டம் போட்டுருவாங்க, அந்தளவுக்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ நீ வந்து மத்திய தலைமை சொல்கிறத கேட்டு ஒழுங்காக ஒதுங்கிக்கிட்டினா உனக்கு பிரச்சனை இல்லை. அதை மீறி வர்றது போகிறது எல்லாமே, அவர் நீடிக்கிறது எல்லாமே
எடப்பாடி எப்படி பிஜேபியை ரிசீவ் பண்ணுறான்றதை பொறுத்து தான் இருக்குது. அப்போ சப்போஸ் அண்ணாமலை மாற்றப்பட்டால் யாருக்கெல்லாம் தலைவர் பதவிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? தமிழிசைக்கு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே எதிர்பார்க்கறது தமிழிசை தான். அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நான் பத்திரிகையாளராக பார்க்கும்பொழுது கேடி ராகவன்லாம் மேலே வந்து நிற்கிறத பார்த்தா எனக்கு வந்து அடுத்த தலைவருக்கான சாய்ஸு நிர்மலா கிட்ட தான் இருக்குது. நிர்மலா யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த தலைவர். ஒரு தற்காலிகமாக இப்போ வந்து தற்காலிகமாக ஒரு தலைவரை போட்டு இந்த எலெக்ஷனை தாண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிரந்தர தலைவரை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand.